எழுந்துரு. போ வீரா. எனக்கு சோர்வா இருக்கு, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். அந்த பாட்டி கொடுத்த மருந்து எங்க இருக்கு? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்கே இருங்க. அம்மா, அந்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்து தடவி விடுறேன். உங்களுக்கு உடனே சரியாயிடும். இந்த கிழவி எங்க போயிட்டா? ஆயிரா, சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு வா, இல்லாட்டி வீரா முன்னாடி கூட்டு வெளிப்பட்டுரும். வீரா 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 சீக்கிரமா வா. அங்க சந்திரகாந்தா அரண்மனை உச்சியில நிக்கிறான். எந்த நேரத்துல வேணாலும் அவ கீழே விழுந்துருவா. என்ன? ஆமா, சீக்கிரமா வா. நான் மருந்து கேட்டப்போ நீ ஏன் வரல? மருந்த தேய்க்கிறேன்னு சொன்னவன் ஓடிட்டானே. ஐரா, உன்னோட பையன் போயிட்டான். சந்திரகாந்த பேரை கேட்ட உடனே ஓடி போயிட்டான். வீரா, நீ மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா அப்பவும் உனக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ தப்பிச்சிருப்ப. உன்கிட்டயே மாய சக்தி இருக்கு. சாதாரண பொண்ணா இருந்தா நீ மேல இருந்து கீழே விழுந்திருப்ப. நீ காத்துல தானே பறந்துகிட்டு இருந்த. உன்னோட நகையெல்லாம் எங்க? மக்களுக்கு கொடுத்துட்டேன். ஆமா, மக்களுக்கு கொடுத்துட்டேன். வீரா, பெரியவங்க பசியோட தூங்கலாம், ஆனா குழந்தைங்க. அதுக்காக சட்டத்தை மீறலாமா? அம்மா சொன்னது என்ன ஞாபகம் இருக்குல்ல? நான் சட்டத்தை மீறிட்டேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லு. அவங்க என்ன தண்டிக்கிட்டோம்? மக்கள் பாவம் இல்ல. தங்கம் வானத்துல இருந்து வந்ததா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்தா வாங்கிருக்க மாட்டாங்க, அதான் வீசி எறிஞ்சேன். நீ வா, அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. நல்ல செயலுக்கு தண்டனை கொடுக்கறது வீராவுக்கு எதிரானது. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன். அதான் உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. பாத்தியா, காதல் தன்னோட வேலையை காட்டுது. இந்த காதல் தான் உன் சாம்ராஜ்யத்தை அழிக்க போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, ரத்ன பிரபாவுக்கு வாளோட சக்தி எப்ப கிடைச்சதுன்னு? அவ ராஜா ஜெய்சிங்க காதலிச்சதுக்கு அப்புறம்தான். விஜயநகரத்து அரண்மனையில இதயங்களை பரிமாற அனுமதி இல்ல. நான் இன்னைக்கு ராத்திரி இந்த காதலர் அழிச்சிருவேன். இந்த மீனவ பெண் இந்த வீராவை அழிச்சிடுவா. வெறுக்க வைப்பேன். எலிய விட நான் சொல்றத கேளு. எனக்கு ராத்திரி ராணி ஐராவதி வீர சந்திரகாந்தாக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மீனவ பெண்ணுக்கு விருந்தா? விருந்தெல்லாம் நம்மள மாதிரி இளவரசிங்களுக்கு தான் வைக்கணும். என் செல்ல சகோதரி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த இடத்துல வீராவும் இருப்பான். அவனை நம்ம மாய பார்வையால அப்படி இழுத்துக்கணும். நம்ம இந்த அழுக்காடையோட எப்படி போறது? வீரா நம்மள பார்த்து என்ன நினைப்பான்? ஜம்பா கிட்ட திருடலாம். வேலை கொடுத்தது அவதானே, அவகிட்ட எடுக்கிறதுல தப்பே இல்ல. நல்ல யோசனையா? வணக்கம் ராணி அம்மா.
மகாராணி அம்மா. உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எனக்காக இவ்ளோ பெரிய விருந்தா? இது இந்த அரண்மனையோட ஒரு சடங்கு. இவ்ளோ பெரிய விருந்தா இப்பதான் நான் பாக்குறேன். ராத்திரி விரும்பு ஆரம்பமாக போகுது. இனிமே இதுக்கு விடிவே கிடையாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. இந்த விருந்தே ஒரு சூழ்ச்சி தான். நீ என் அம்மாவுக்கு எதிரா என்ன மாய வேலை செஞ்சிருக்கன்னு தெரிஞ்சு போயிடும். அங்க பாரு, நம்ம வீரா குடிக்கிறான். சந்திரகாந்தா, இங்க இருந்து கிளம்பு. இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்கக்கூடாது. அங்க விருந்து நடந்தப்ப உன்னை அப்படி அவமானப்படுத்தினாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் அமைதியா பொறுத்துக்கிட்டு இருக்க. விருந்தை விட்டுட்டு நீ அப்படியே எந்திரிச்சு வந்திருக்க வேண்டியதானே. என் தோழி அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த சந்திரகாந்தா வேற, அந்த சந்திரகாந்தா வேற. அப்புறம் அந்த வீரா நம்ம சூரிய நகரத்துல பார்த்த வீரா இல்ல. இந்த வீரா வேற யாரோ. அவன் உன்னை காதலிக்கிறான்னு நான் முழுசா நம்பினேன். அதனாலதான் நான் கூடவே இருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான், ஏதோ சடங்குங்கிற பேர்ல அந்த பயங்கரமான காட்டுக்கு உன்னை அனுப்பி வச்சான். அவன் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. இங்க பாரு சந்திரகாந்தா, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க வேண்டாம். விஜயநகரத்தை விட்டு கிளம்பிடலாம். அப்பா அம்மா இருக்கிற அந்த இடத்துக்கே நம்ம போயிடலாம். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, உன்னோட கண்ணுல கண்ணீரா? கண்ணீர் இல்ல உமா, இது வலி. இன்னைக்கு என் இதயம் உடைஞ்சிருச்சு. சந்திரகாந்தா, ஒரு உறவு உடைஞ்சாதான் இதயமும் உடையும். ஆனா நீ இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே ஏத்துக்கலையே. அப்புறம்? ஆமா உமா, எனக்கு இந்த கல்யாணம் நடந்தப்ப என் மனசு அதை ஏத்துக்கல. ஆனா இங்க வந்ததும் வீரா என் முகத்துல புன்னகை ஏற்படுத்தினா. அந்த புன்னகை காதல் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? ஆமா உமாங், நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல அவன் கூட என்னால இருக்க முடியல. இப்ப அவன் இல்லாம என்னால இருக்க முடியல. காதலா? இது அவளோட எதிரி நாடு. நான் எதிரி ராணியோட மகன். எதிரியை எப்படி காதலிக்க முடியும்? ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்கு ஒரு இளவரசன் மேல காதலா? இந்த சந்திரகாந்தாவோட கதையே வேற. இதுக்கான பதில சந்திரகாந்தா தான் தர முடியும். சந்திரகாந்தா, இப்ப நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? சந்திரகாந்தா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா.